ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30 ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முழுக்க நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிஸ்ல சார்ட் நீங்க பின்பற்ற வந்தால் அந்த சார்ட்ல இந்த டேட்டா மென்ஷன் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா இல்லை. நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற நீங்க பின்பற்றுங்க அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு 9/7க்கு ஒரு ஜாக்பாட் ஸ்டாக்கை நமக்கு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ல கிடைச்சது. அதை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. என்னை பல நாட்களாக தொடர்பவர்களுக்கு தெரியும், நான் இண்டெக்ஸ் வியாபாரம் செய்வதை விட ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்காக நான் ட்ரேட் பண்ணுற விஷயத்தை நான் காமிக்க விரும்பலை. ஆனால் இன்னைக்கு எப்படியெல்லாம் இன்னைக்கு அவங்க காமிச்சிருக்காங்க, என்ன மாதிரி டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பின்பற்றலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ மார்க்கெட் டேட்டாவில் நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறோம். பட் அதில் பதிவுகள் போடுறதில்ல. இல்லை அதில் ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி நம்ம பதிவுகள் தொடரலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இங்கே நேரம் பாருங்க, காலையில் 9/7க்கு நமக்கு இந்த டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. இது நிப்டியில் இருக்கிற நிறுவனங்களை பொறுத்து. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 2.3% ஓப்பன். இது பாசிட்டிவ் ஓப்பனா கேப் அப் ஓப்பனா அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தா தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தாலே பாசிட்டிவ் ஓப்பன் தெரியும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இது கேப் அப் ஓப்பன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, முடிந்த அளவு ஒரு கேப் அப் ஓப்பன் ஸ்டாக்கை தான் நம்ம எடுத்துக்குவோம். இல்லைன்னா கேப் டவுன் ஸ்டாக் எடுப்போம். ஆனால் கேப் டவுனுக்கு அதிகமாக நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டிக்காக நான் கேப் அப் ஓப்பன் பார்த்து தான் எடுப்பேன். புதியவர்களாக அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் ஆலோசனை வழங்கும் போது இந்த கேப் அப் ஓப்பன், அதாவது மார்க்கெட்டே கேப் அப்பாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணாதீங்கன்னு அறிவுறுத்துவாங்க. ஆனால் நான் அதை மட்டும்தான் நான் மேற்கொள்வேன். ஏன்னா இந்த இடத்துல தான் கால் செல்லர் உடனே பயந்து அதை கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத விஷயம். அந்த மாதிரி கவர் பண்ணாங்க அப்படின்னா அது மல்டிப்பிளாக மாறும். உங்களுடைய முதலீடு மல்டிப்பிளாக மாறும். ஆனால் இல்லை, கால் செல்லர் பயப்படலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு ஒரு லாட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணாலே 5,000 10,000 லாஸாக வரும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ எந்த ஸ்டாக் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதையும், இது மல்டிபிள் இல்லை லாஸும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு பக்கம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ரெண்டு பக்கமே நம்ம பார்க்கணும். அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல், இது நிஃப்டி. இது அடுத்தது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 நிறுவனங்கள் இருந்தது. அதில் நான் தேர்ந்தெடுத்தது பேடிஎம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே தேர்ந்தெடுத்தது. ஆனால் நான் வியாபாரம் பண்ண முற்பட்டது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் பேடிஎம்மும் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல். சரி, அதை முதல்ல உள்ள போயிடலாம். இன்னைக்கு பாருங்க, அவங்க ஓப்பன் ஆனது 2% தான். ஓப்பன் ஆனது 2% தான். ஓப்பனை விட லோ பாருங்க ஒரு 12 புள்ளிகள் தான் கம்மியாக இருக்காங்க. ஒரு 15 புள்ளிகள் கம்மியான எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஹை 7,840, 8% ஏற்றம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 நாளைக்கு முன்னாடி 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 7,020 இது மந்த்லி லோன் அர்த்தம். நேற்றைய டேட்டா படி 7,245, இன்றைய ஓப்பன் 7,403. அப்போ இப்போ சமீபத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு வாரத்தோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க இன்னைக்கு கேப்பப். இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவங்க என்ன லைஃப் ஹை வச்சுருந்தாங்களோ, இதற்கு முன்பு ஹை அப்படின்னு பார்த்துட்டா 7,635, இன்னைக்கு அதையும் கடந்து 7,840 வச்சுருக்காங்க. அப்போ இதோட டெரிவேட்டிவ்ஸில் போய் பாருங்கள் எவ்வளோ மடங்குகள். அதாவது மாதத்துக்கே 2 ட்ரேடு கிடைச்சா போதும், இல்லை மாதத்துக்கே ஒரு 4 ட்ரேடு கிடைச்சா போதும். 8,000 கால், ப்ரீவியஸ் க்ளோஸ் 11 ரூபாய், ஹை 78 ரூபாய். 7,700 கால் பாருங்க 32 ரூபாய், 230 ரூபாய். 7,800 கால் 22 ரூபாய், 164 ரூபாய். எத்தனை மடங்குகள் அப்படிங்கிறதா இங்கே நீங்கள் பார்க்கணும். 7,600 கால்
ரூ. 49 இது சொல்றதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலருக்கெல்லாம் தோணலாம். யாரெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா இது புரியாது. ஆனால் யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும், இல்ல எந்த மாரி இம்பாக்ட் ஸ்டாக்க பார்க்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது புரியும். அப்போ நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்றத விட வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் பண்றது இங்க முக்கியம். அப்போ 7000 இந்த மாதிரி எல்லாமே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் மல்டிபிள் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளவு மடங்குகள் அப்படிங்கிறது. ஆப்ஷன் வியாபாரம் அது பையரா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 99% நஷ்டம் தான் ஏற்படுது அப்படின்னு ஒரு நமக்கு செபிய டேட்டா கொடுத்தாலும் அதற்கு காரணம் என்னன்னா நமக்கு என்னன்னே தெரியாம ட்ரேட் பண்றவங்க தான் ஜாஸ்தி. வரைபடம் பார்த்தாலே அப்படிங்கிறதா இருக்கும். ஆனா என்ன மாதிரி ஸ்டாக் எடுக்கலாம், என்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் இங்க முக்கியம். அப்போ இன்னைக்கு இது நடந்தது, இது டெய்லி நடக்குமா அப்படின்ட்டு இல்லை. ஆனா மாசத்துல ஏதாச்சும் ஒரு 3-4 ஸ்டாக் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரீ ஓப்பன்லயே நமக்கு காமிக்குதா அப்படிங்கிறத நம்ம தேடணும். அதுக்கு ஃபீட்பேக் என்னன்னா நீங்க வந்துட்டு இது லவ் லெட்டராட் எழுதணும். டெய்லியுமே இந்த மாதிரி ஆனவன் எப்போ வந்து பாசிட்டிவிட்டி ஆனா, எப்போ நெகட்டிவிட்டி ஆனா, ஏன் ஆகலை அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச டேட்டாவை வச்சு நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு காணொலிக்கு போகலாம். இது நாளைக்கு வந்துட்டு நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் ஃபியூச்சரோட க்ளோஸ் இருக்கனால ஹீரோ 0 இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்பு நமக்கு எப்பவும் போல ரேஞ்சுங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோவோட இது தெரியணும். அப்போ இன்னைக்கு என்ன மாதிரி ஓப்பன் அப்படின்னு தெரியணும். அப்போ நேற்றைய க்ளோஸ் வந்துட்டு 24,487, இன்னைக்கு ஓப்பன் 24,586. இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஓப்பன், இதுக்கு கேப் அப் ஓப்பன் அப்படின்ட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் இது கேப் அப் ஓப்பன் கிடையாது. ஏனென்றால் நேற்றைய ஹை 24,702, அப்போ அதற்கு உட்பட்டு ஓப்பன் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஓப்பன். நமக்கு லோ வந்துட்டு 24,535 போயிருக்காங்க, ஹை வந்து 24,664 போயிருக்காங்க. மொத்த ரேஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த ரேஞ்ச். இந்த பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்கும்போது ஏன் ரேஞ்ச் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஓப்பன் டு ஹை 78 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 50 புள்ளிகளாக இருந்திருக்கு. இது ஃபியூச்சர்ஸோட ஹைலோ. இதை வச்சு நமக்கு என்னென்ன டேட்டாஸ் நமக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டேட்டா வந்து நான் 24,500 ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்குறோம். ஆடட் ப்ரீமியம்னா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் காலோடது புட்டோடது. இது டோட்டல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 161 ரூபாய். இன்னைக்கு எல்டிபி பார்த்தா 176 ரூபா. அப்போ இது என்னன்னா ஷார்ட் ஸ்ட்ரடல், லாங் ஸ்ட்ரடல், இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத விட இப்படி இருந்திருந்தால் அப்படிங்கிறத இங்க. அப்ப லாங் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கு, ஷார்ட் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு லாஸ்ல இருந்திருக்கு. அப்போ இதை உற்று கவனிக்கணும். அப்ப 24,500 கால் வந்துட்டு நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்துட்டாலே அதுவும் இந்த இதோட புட்டோட எல்டிபி 15 அவங்க க்ளோசிங் எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியல. ஆனா இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பிளஸ் புட்டோட க்ளோசிங் பிரைஸ் இந்த ரெண்டே ஆட் பண்ண என்ன பிரைஸ் வருதோ நாளைக்கு அவங்க பாசிட்டிவிட்டியில் இருந்தா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்துட்டு மேல் நோக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல கால் செல்லர் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 24,500 நாளைக்கு உற்று கவனியுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, வீக்லி ஃபியூச்சரோட ஹை லோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்துட்டு 24,500 ஸ்ட்ரைக்கவே எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்துட்டு நமக்கு காலோட டேட்டா, புட்டோட டேட்டா. அப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை பார்க்கறதுக்கு கால் லோ மைனஸ் புட் ஹை, இதைத்தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 24,198 மைனஸ் லோ, புட்டோட லோ 14. அப்போ 24,683 நமக்கு ஹை வருது. லோ சைடு பார்க்கறதுக்கு புட் ஹை மைனஸ் கால் லோ. அப்போ இது டிஃபரன்ஸ் வந்து மைனஸ்ல வருது. அப்போ ஸ்ட்ரைக்கோட நம்ம வந்துட்டு ஆட் பண்றோம். ஏன்னா இது நான் மீட்டிங் ஏரியாவா இருக்கிறனால 24,545. அப்போ வீக்லி ஃபியூச்சரோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,545, லோ ஹை பார்த்தீங்கன்னா 24,683 இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்ல மீட்டிங் ஸ்ட்ரைக், நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம 2 எடுத்துக்கிறோம். மீட்டிங் ஸ்ட்ரைக்னா ரெண்டும் கால் போட்டு இணைஞ்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 24,650, காலோடைய கை 83, புட்டோட லோ 47. அப்ப இதுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 36 புள்ளிகள். அப்போ 24,686 அப்படிங்கிறது ஹை வரணும். அப்ப நியர்பை அதான் இருக்கு. இது நான் மீட்டிங் ஏரியா பாருங்க, நமக்கு
காலோட ஹையும் புட்டோட லோ, அதாவது காலோட ஹைக்கு மேல புட்டோட லோ இருந்திருக்கும். அப்ப எவ்வளவு பாயிண்ட்னா 17 பாயிண்ட். அப்போ இதை கழிச்சிட்டோம் 24,663 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். சாரி 83 அப்படிங்கிற டேட்டா கிடைக்குது. 24,700 மைனஸ் நமக்கு 17. வீக்லி ஃபியூச்சரோட லோவில் அதே மாதிரி மீட்டிங் அண்ட் நான் மீட்டிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதன்படி பார்க்க போனால் நமக்கு மீட்டிங் ஏரியானா 24,550, இதோட ஹை 78, புட்டோட லோ 76. அப்போ 2 ரூபாய்னா 24,548. நான் மீட்டிங் ஏரியா பாருங்க 57, 102. அப்போ இதை விட 105 சாரி 45 புள்ளிகள். அப்போ 24,545 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இன்னைக்கு நேற்றைய தினம் நமக்கு என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் 24,600 கால் புட், அதே மாதிரி 24,500 புட்டும் 24,700 காலும் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு. 24,700 கால் அப்படியே இருக்காங்க. இங்க 500 புட் இருந்ததுக்கு பதிலாக இங்க நமக்கு 650 கால் வந்திருக்காங்க. 550 புட் 500 புட் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நியர்பை என்ன ஆயிடுச்சு, 24,600 கால் புட்டுல நமக்கு நாளைய தினம் 24,600 கால் புட் ஆப்ஷனுடைய ஹை, புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த ரெண்டுக்கும் மேல 24,600 கால் இருந்து இவங்களும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு இன்றைய தினத்தோட ஹைக்கு மேல இருக்கக்கூடிய சான்ஸ் இருந்தா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மேல போறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கலாம். அதே சமயம் நமக்கு இங்க வந்து நமக்கு சமீப காலத்தோட லேட்டஸ்ட் ஹை அண்ட் வீக்லி ஹை நமக்கு தெரியணும். இந்த வீக்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் 24,736, இந்த வாரத்தில் நமக்கு 24,700 நமக்கு இந்த 3 நாள்ல. அப்ப இந்த 74,750 மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கால் செல்லர் இன்னும் பேனிக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல் ரன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா 24,700 தாண்டல அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மேல் சைடு வந்துட்டு நமக்கு கால் செல்லரோட சைடுல புக்கிங் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேல இல்லையே. அப்போ வந்துட்டு புட் செல்லர், ஏன்னா இப்போ ப்ரீமியம் நல்லா கரைஞ்சது புட் செல்லருக்கு தான். அப்போ புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அவங்க நல்ல மார்க்கெட்டை இறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டு போகலாம். ஆனா இது ரெண்டுமே யாரோட கையில இருக்கு அப்படின்னா 24,600 கால் புட்டோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப 24,600 காலுடைய லோ 55. அப்ப 651, இந்த வந்து 30. அப்ப 24,569. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தெரிஞ்சிடும். இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கால் சைடு தான் அதிகமான நடந்திருக்க ஒரே ஒரு புட். அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கோ இந்த ஹைக்கு மேல இருந்துட்டாலே ட்ரெண்டை மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இங்க டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமான டேர்ன் ஓவரா தான் தெரியுது. அப்ப இதுல 24,600 கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 24,600 தான் நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டர் அவங்க கையில் இருக்கு. இதை உற்று கவனிக்கணும். ஓகே, எல்டிபி ஏடிஎம் ஸ்ட்ரைக்னா நமக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 24,650 நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 56 ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம்மா நமக்கு கிடைக்குது. இதே செட்டில்மெண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நான் இப்போ எல்டிபி மட்டும் தான் என்கிட்ட டேட்டா இருக்கிறதுனால நான் எல்டிபி டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ காமன் ஏடிஎம் 56 ரூபாய். இதுல செல்லரோட பேனிக் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,650 பிளஸ் காலுடைய எல்டிபி, 24,650 மைனஸ் புட்டோட எல்டிபி. அப்போ ரேஞ்ச் என்ன கொடுத்துட்டாங்க, 24,592 டு 24,704 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்குது. நடு 24,650. இதை ஸ்ட்ராடலோட பேனிக் ஏரியா அப்படின்னு பார்த்தா டோட்டல் பிரீமியம் 112 ரூபாய் நமக்கு கிடைக்கிறாங்க. அப்போ இந்த 112 24,650 பிளஸ் 112 மைனஸ் 112, அப்போ ரேஞ்ச் கிடைச்சாச்சு 24,537. அது மாதிரி 24,762 கிடைக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன கால் செல்லர் பேனிக் பிளேஸோ அதுக்கு மேல மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இது பாருங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். காலுடைய லோ அதை ஆட் பண்றோம் 24,683. இது என்னதுன்னா 24,650 டேட்டா. அதன் அடிப்படையில் 24,683 ஹை வந்துட்டு அதையும் ஆட் பண்றோம் 24,733. புட்டோட லோ 24,602, புட்டோட ஹை 24,512. இதுதான் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 நம்ம எடுத்துக்கிறோம்.
இங்க பிரச்சனை என்ன மார்க்கெட்ல வந்துட்டு எல்லாரும் நினைக்கலாம் பதட்டமா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து ட்ரம்ப் மூலியமா வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரியும் எத்தன மாரி டிசிஷன். ஆனா மார்க்கெட் வந்துட்டு அந்த நியூஸ் பேஸ்டுக்கு தல வச்சும் கூட படுக்கல அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஏன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசா இல்ல. அது இல்லாம லோயர் காம்பனேட்டிவா இருக்கு. அப்ப இதுல வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன். ஆனா கவரிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஒன் சைடா கொண்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். இப்போதைக்கு பார்க்க போனா 24,600 புட் ஆப்ஷன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆயிருக்கு. 24,500ல நமக்கு 550லயும் பில்ட் ஆயிருக்கு. சாரி 24,600, 550, 500, 450 தொடர்ச்சியா இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம். இவங்க மட்டும் நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல நிக்கவே கூடாது. யாரும் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, மார்க்கெட் நல்லா இறங்கறக்கு வாய்ப்பா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, புட் செல்லர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட வந்து சைட்வே கொண்டு போகலாம். இல்லைன்னா மார்க்கெட் ஏறுறக்கும் இது வழிவகை செய்யலாம். இது வந்து கன்டினியூஸா இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாரி ஒரு கன்டினியூஸ் ஃபேக்டர். அதாவது இந்த மாரி இருக்கும்போது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 24,600, 24,700, 24,800, 24,900, 25,000 மட்டுமே இங்க இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு 24,600 கால் புட் என்ன பண்ண போறாங்களோ அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் 0 டூ ஹீரோக்கு இருக்கு. இது குறைந்த பிரீமியம் இருக்கு. இந்த குறைந்த பிரீமியம் இருக்கும்போது மார்க்கெட்ல காலையிலேயே இந்த பிரீமியத்தை கரைச்சு என்ன பண்ண போறாங்க? அப்ப இந்த கரைக்காம இருந்தா என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறதை உற்று கவனிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு 24,600 அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கா இருக்க போறாங்க. இது காலையில நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டான இது கொடுத்துருந்தது. இதோட பேரல் லைன் நம்ம கொடுத்துருந்த 24,600 டு 24,700 கடைசி நேரத்தில் தான் நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த 24,700க்கு மேலேயே இவங்க பேரல் லைனை தாண்டி நின்றுருக்காங்க. இதுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த பேரலைன் காலையில இது வந்துட்டு ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஷிப்புக்கானது. அதாவது காலையில காணொலி வந்துட்டு கட்டணம் சந்தா தொகை கட்டணவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் கொடுத்தது 24,600 டு 650. நமக்கு இந்த பேரலைனை தாண்டி ரொம்ப பெருசா நிக்கல. அதே பேரலைனுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு சிலது புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா 24,600, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா 24,600க்கு மேல இருந்திருக்காங்க. அப்ப 24,600 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கா இருக்க போகுது. ஸ்டாக் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் நீங்க இதை பார்த்துருந்தீங்கனாலும் நீங்க இதுல ப்ரீ ஓப்பனுக்கு நீங்க நான் பார்த்தேன் இது பெர்ஃபார்ம் பண்ணது நான் பார்த்துருந்தா நீங்க ஃபீட்பேக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.